ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ லெசன்ஸ். இந்த லெசனில் வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க டேரெக்டாக லெசன்ஸ்குள்ளே போயிடுவோம். நீங்கள் இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே விஎஸ் கோட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. விஎஸ் கோடில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் இது வந்துட்டு போன லாஸ்ட்டு லெசன்ஸில் வந்துட்டு எடுத்த ரைட் பண்ண லைன்ஸ் இது. ஸோ இதுலேயே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெசன்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎல்குள்ள ஒரு எல்ஐ கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்ஐக்குள்ளே எனக்கு வந்துட்டு ஒரு ஆங்கர் டேக் வேணும். ஆங்கர் டேக்கில் ஹச்ரஃபில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச்பி ஃபைல் வந்துட்டு நான் அட்டாச்மெண்ட் பண்ணிடுறேன். அதேமாரி இந்த இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட டெக்ஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, ப்ரௌசரில் போய்ட்டு ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு மேலே ஒரு லிங்க்கு கிடச்சிரும். ஸோ நான் வந்துட்டு ஒரு டைட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். H2ல் லெசன்ஸ் லிங்க்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணால் எனக்கு லெசன்ஸ் லிங்க் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸோட லிங்க் கிடச்சிரும். நான் இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோடைய இதுக்கு வந்து நேம் வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கிறேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோடைய பிஹெச்பி ஃபைலுக்கு போயிடும். நான் அதே மாதிரி நான் ஒரு பிஹெச்பி ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிஹெச்பி. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, HTML ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். டைட்டில் வந்துட்டு வச்சாச்சு. தென் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோன்னா ஒரு H2 போட்டு H2க்குள்ளே வந்துட்டு நம்ம வழக்கம் போல் டைட்டில் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கண்டிஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம அசியூம் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு ஒரு வெதர்ஸ் எடுப்போம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வெதர் எடுப்போம். ஸோ வெதர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக சன்னியாக இருக்குது. இன்கேஸ் வந்துட்டு ரெய்னியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஸோ சன்னியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், தென் க்ளவுடியாக இருந்தால் என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெதர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணி அதோட அவுட்புட் வந்துட்டு நம்ம கெட் பண்ணிக்கலாம் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ அங்கே ஸ்டேட்டை நம்ம எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா, இஸ் அண்டர்ஸ்கோர் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இங்கே பாருங்களேன், டெக்ஸ்ட்டு மாதிரி தான் ரைட் ஆகுது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு பிஹெச்பி அப்படிங்கிற டேக்குள்ளே வந்துட்டு ரைட் பண்ணல. ஸோ எப்பவும் போல் இதை வந்துட்டு ஆங்கிள் ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு பிஹெச்பி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி தென் கொஸ்டின் மார்க்கு தென் க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட்டு. ஸோ ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட்டு கொஸ்டின் மார்க்கு தென் பிஹெச்பி தென் அகெயின் ஒரு கொஸ்டின் மார்க் ஸ்பேஸ் விட்டு அகெயின் ஒரு கொஸ்டின் மார்க்கு தென் க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட்டு. இந்த ரெண்டுக்கும் சென்டரில் தான் வந்துட்டு நம்ம கோடு வந்து ரைட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் அண்டர்ஸ்கோரு வெதர்
இஃப்க்கு பதிலாக இஸ்ன்னு போட்டுப்போம். முன்னாடி வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கான டாலர் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். தென் ஈக்குவல் டு வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா க்ளவுடின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா இஸ் அண்டர்ஸ்கோரு வெதர் எனக்கு வந்துட்டு க்ளவுடியாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கணும்? echo we can go out மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது அன்வான்டடு. ஸோ ஜஸ்ட்டு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம போயிட்டு பார்ப்போம். ஸோ க்ளவுடி வந்துட்டு என்ன இருக்குன்னா க்ளவுடி இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு க்ளவுடியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டபுள் ஈக்குவலன்ட் போட்டிருக்கோம். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவும் இந்த வெதரும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த இது. நம்ம வந்துட்டு இங்கே இது வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறது. சிங்கிள் ஈக்குவல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணிக்கிறோம். இங்கே டபுள் ஈக்குவல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு தான் இதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நான் போயிட்டு நான் ப்ரௌசரில் எனக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா we can go outன்னு இருக்குது. இட் மீன்ஸ் என்னென்னா நம்ம கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கு. சப்போஸ் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன். க்ளவுடி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ இன்கேஸ் நான் வந்துட்டு இங்கே போயிட்டு ஹியர்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, we can go outன்ட்டு. இன்கேஸ் நான் வந்துட்டு இன்னொரு கண்டிஷன்ஸ் போடுறேன், எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் போடுறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னால் வந்துட்டு அகெயின் வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸ் எழுத முடியும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று வந்துட்டு இஃப் கொடுக்கலாம், தென் வந்துட்டு எல்ஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இஃப் எல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு இது வந்து எல்ஸ் கண்டிஷன்ஸ். நான் வந்துட்டு இதில் எக்கோ கொடுக்குறேன். எக்கோ கொடுத்துட்டு நான் வந்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா we will watch action movies. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், we will watch action moviesனு கொடுக்குறேன். எல்ஸ் கண்டிஷன் க்ளவுடி இந்த ஹியர் மட்டும் தூக்கி விட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா வெதர் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடி ஹியர் அப்படின்ட்டு இருக்குது. பட் இது வந்துட்டு செக் பண்ணும், க்ளவுடியான்னு செக் பண்ணும். க்ளவுடியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரிசல்ட்டாக கிடைக்கும். சப்போஸ் க்ளவுடி வந்துட்டு இப்போ இங்கே இல்லை, அப்போ நமக்கு என்னன்னா இதுதான் நமக்கு கிடைக்கும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். we will watch action movies. ஓகே, நமக்கு கிடைச்சிருச்சு. இன்கேஸ் நான் வந்துட்டு இது வந்துட்டு இன்னொரு இது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். சப்போஸ் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இது செக் பண்ணுறேன். நான் வந்துட்டு அகெயின் வந்துட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும்னா அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதுவும் எனக்கு கண்டிஷனாக இருக்கணும். ஏதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இது இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது ரன் ஆகணும். இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்துட்டு நமக்கு இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது ரன் ஆகணும் அப்படின்னு தான் இது இருக்கும். பட் இன்கேஸ் வந்துட்டு நமக்கு இன்னொரு கண்டிஷன்ஸ் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கண்டிஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்ஸ் இஃப்குள்ளே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இதே தான் சேம் கண்டிஷன் இஸ் வெதர் ஃபாகி அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு வெதர் வந்துட்டு ஃபாகியாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும்னா என்ன பண்ணலாம். ஸோ we will drink coffee அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஓகே, எனக்கு வந்துட்டு எதுவுமே ரன் ஆகலை, ஏன்னா க்ளவுடியும் இல்லை ஃபாகியும் இல்லை. சப்போஸ் நான் வந்துட்டு எல்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், எக்கோ அதே முன்னாடி இருந்த மாதிரி வி வில் வாட்ச் மூவிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகணும்னா எனக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ் ரன் ஆகும். ஏன்னா ஃபாகியும் இல்லை க்ளவுடியும் இல்லை இந்த இடத்துல, க்ளவுடி ஹியர்ன்னு இருக்குது. ஸோ இந்த க்ளவுடி ஹியருக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்னா விண்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். விண்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு வெதர் வந்துட்டு விண்டியாக இருக்கா இல்லை க்ளவுடி, அதாவது என்னென்னா நான் வந்துட்டு வெதர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா விண்டியாக இருக்குது. பட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா க்ளவுடியாக இருக்கா இல்லை ஃபாகியாக இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணுது. நமக்கு இது ரெண்டுமே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா இது வந்துட்டு சக்ஸஸ் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வி வில் வாட்ச் மூவி. ஸோ இந்த இது வந்துட்டு நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் நான் வந்துட்டு இன்னொரு இஃப் கண்டிஷன்ஸும் ரைட் பண்ணலாம். இஃப் கண்டிஷன்ஸில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இதை வந்துட்டு நான் கொடுக்குறேன். இப்போது ஸோ என்ன ஆகுனா நமக்கு இப்போ அதே தான். ஸோ வி வில் வாட்ச் மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். நம்ம அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்துட்டு விண்டி கொடுப்போம். ஸோ அப்போ எனக்கு என்னன்னா we can go outன்னு வரும். இப்போ வந்துட்டு இதுதான் இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணி நம்ம அவுட்புட் வந்துட்டு கொண்டு வர போகிறோம். இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டெர்னரி ஆப்ரேட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. டெர்னரி ஆப்ரேட்டரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இஸ் வெதர் விண்டி அப்படியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். பட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே வெதர்னு மட்டும் நான் கொடுக்குறேன். வெதர்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வெதருக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறேன். வெதர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னவாக இருக்கணும்னா ஸ்ட்ரோமியாக இருக்கணும். தென் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதுகிறேன். ஸோ அந்த இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஆகணும்னா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் எல்ஸ் கண்டிஷன்னா இஃப் இல்லாட்டினா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுறோம். பட் இந்த டெர்னரி வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ரைட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். கண்டிஷனில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகணும்னா வெதர் வந்துட்டு ஸ்ட்ரோமியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே வந்துட்டு டபுள் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே டபுள் ஈக்குவல் டு கொடுக்கலாம். அதாவது கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு டபுள் ஈக்குவல் கொடுக்கலாம், இல்லை ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுக்கலாம். நீங்கள் சிங்கிள் ஈக்குவல் டு வந்துட்டு கொடுக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா இது வந்துட்டு செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வெதர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸை. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் டபுள் ஈக்குவல்ட்டு தான் கொடுக்கணும். சிங்கிள் ஈக்குவல்ட்டும் கொடுக்குற பிளேசஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம வேறு அது கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம வந்துட்டு மாறும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டபுள் ஈக்குவல்ட்டு தான் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா we are enjoying moments அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அதே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா
எல்ஸ் கண்டிஷன் ரைட் பண்ணுறேன். எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கோலன் கொடுக்கணும். கோலனுக்குள்ளே நான் வந்துட்டு என்ன எழுதுறேன்னா வி, எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு இருந்துச்சுன்னா வி ஆர் என்ஜாயிங் மூமெண்ட்ஸ்னு போடுறேன். எனக்கு எல்ஸ் கண்டிஷன் என்ன நடக்கணும்னா வி ஆர் சேட் டு சி தி வெதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ கொடுத்துட்டு எக்கோக்குள்ளே வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்ஷனுங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ என்ன இப்போ நமக்கு என்ன நடக்குன்னா ஸோ இதுவும் சேமு. நமக்கு வந்துட்டு என்ன நடக்குன்னா வி ஆர் என்ஜாயிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் ஷோ ஆகும். ஓகே, வி ஆர் என்ஜாயிங் மூமெண்ட்ஸ். சப்போஸ் நான் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரோமியா இல்லை, சப்போஸ் ஏதாவது ஆட் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு வேறு கண்டிஷன்ஸ் தான் இல்லாமல் வி ஆர் சேட் டு சி தி வெதர். ஓகே, டெர்னரி ஆப்ரேட்டரும் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அவங்களுக்கு வந்துட்டு சிம்பிள் கண்டிஷன்ஸ் ஏதோ ரைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இஸ்ஸு டெஸ்ட்டு இப்போ வந்துட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நான் வேரியபிள்குள்ளே வந்துட்டு நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு வெர்ஷன். டெஸ்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள்குள்ளே வந்துட்டு எனக்கு ஃபால்ஸுங்கிறது இருக்கும். சப்போஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுறேன். இஸ் டெஸ்ட்டு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ட்டு நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு என்ன நடக்கணும்னா எக்கோ வி ப்ளே கேம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் ஆகணும். இன்கேஸ் வந்துட்டு எல்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கணும்னா எக்கோ வி மஸ்ட் ஸ்டடி இது வந்துட்டு நடக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நமக்கு ரன் ஆகுமா இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு இதோட ஆன்சர்